ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி எல்லாருடைய ஃபேவரட்டான ஸ்வீட் காஜு கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் நமக்கு 1/2 கிலோ காஜு கத்லி கிடைக்கும். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் முந்திரி பருப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரையை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே கொதித்து ஒரு சிறு கம்பி பதம் வரணும். ரொம்ப திக்காக ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய காஜு கத்லி ரொம்ப ஹார்டாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த சுகர் சிரப்போடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை இதோட சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். எல்லாமே ஒன்றாகிடும். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறும்போது இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு எல்லா பக்கம் இருந்தும் எடுத்து விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் பிசைய இது ஒரு சாஃப்டான சப்பாத்தி டோ மாதிரி வந்துடும். அது வரைக்கும் இதை எல்லா பக்கம் இருந்தும் எடுத்து விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இதை ரோல் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 4 mm திக்னஸ் போல் இருந்தால் போதும். இது நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டயமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட காஜு கத்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம். பாய்.